விளக்கேற்றும் பொழுது என்ன விதமான திரிகளை பயன்படுத்த வேண்டும்? தாமரை தண்டிலே திரி செய்து ஒரு சில பேர் விளக்கேற்றி வழிபடுகிறார்கள். இதனால் ஏதாவது விசேஷமான பலன் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த தாமரை தண்டு திரி மாத்திரமல்ல, இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா இந்த வாழைத்தண்டுங்கிறது இருக்கு இல்லையா, அந்த வாழைத்தண்டுலேருந்து ஒரு சில நார் மாதிரி வரும், அந்த நாரை கூட திரியாக வச்சுலாம் ஏற்றின்னு இருக்கா. இது போல ஒரு தாமரை தண்டு திரி அல்லது வாழைத்தண்டு திரி அப்படிங்கிறதெல்லாம் நாம உருவாக்கி கொண்ட விஷயம்தானே தவிர இது பற்றிய குறிப்புகள் சாஸ்திரத்தில் காணப்படவில்லை. சாஸ்திர ரீதியாக பார்த்தோம்னா கார்பாசம்னு சொல்கிறா இல்லையா, அதாவது பருத்தின்னு சொல்கிறா இல்லையா, இந்த பருத்தியிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த பஞ்சு திரி அல்லது பருத்தி நூலினால் செய்யப்பட்ட இந்த திரிகளினால் விளக்கேற்றி வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. அதுவும் என்ன விளக்குன்னு சொன்னோம்னா நெய் விளக்கு அப்படின்னு சொல்கிறா. நெய்யை ஊற்றி இந்த பஞ்சு திரி, அதாவது பருத்தி நூல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதிலே செய்யப்பட்ட அந்த திரிகளினால் தான் விளக்கேற்றி வழிபட வேண்டும்னு சொல்கிறா. அதே நேரத்திலே இதுபோல மற்ற திரிகளை உபயோகிப்பதை தவறு என்றும் எங்கும் சொல்லவில்லை. அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஆனால் இதன் மூலமாக ஒரு விசேஷமான பலன் கிடைக்கிறதுன்னு சொன்னால் அதற்கு ஆதாரம் எங்கும் காணப்படவில்லை என்பதுதான் நிஜம். அதாவது தாமரத்தண்டில் மகாலட்சுமி வாசம் பண்ணுறா, தாமரையில் மகாலட்சுமி இருக்கா, அதனால் இந்த தாமரை தண்டை அதை நசுக்கி அதுலேருந்து ஒரு திரிய, அந்த நூல், அந்த நார் மாதிரி இருக்கிறத எடுத்து அதனை திரித்து நம்ம விளக்கேற்றினோம்னா அதில் மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்கும் என்று சொல்வதற்கெல்லாம் ஆதாரம் என்பது கிடையாது. எங்கே தெரியுமா சொல்லியிருக்கா? அந்த கிருத்தம் அப்படின்னு சொல்கிறா பாருங்க, அந்த நெய் அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அந்த நெய்யிலே சுக்கிரன் வாசம் செய்கிறான். அந்த சுக்கிரனுடைய அருளாலே, அந்த சுக்கிரனுடைய துணையோடு நமக்கு மகாலட்சுமியினுடைய அந்த அருள் என்பது பரிபூர்ணமாக கிடைக்கிறதுன்னு சொல்கிறா. அந்த நெய் அப்படிங்கிறதுக்கு தான் இங்கே பிரதானமாக சொல்லியிருக்காளே தவிர தாமரை தண்டினை எங்கும் நம்முடைய தர்மசாஸ்திரமானது குறிப்பிடவில்லை. தாமரத்தண்டு மாத்திரமில்லை, இந்த வாழைத்தண்டு திரியாகட்டும் அல்லது கலராக திரியெல்லாம் இப்போ சொல்கிறா. சிகப்பு நிற திரியை போட்டு விளக்கேற்றுங்கள் அப்படிங்கிறா, நீல நிற திரியை போட்டு விளக்கேற்றுங்கள் சொல்கிறா. இந்த நிறம் என்பதெல்லாம் எங்கேருந்து வரும் யோசிச்சு பாருங்களேன். இந்த நிறம் என்பதெல்லாம் செயற்கையான ஒரு நிறமிகளை கலப்பதன் மூலமாகத்தானே சேரும். இது போன்று நம்முடைய சாஸ்திரமானது எங்குமே சொல்லவில்லை. திரி அப்படின்னு சொன்னால் அது வெள்ளை திரிதான். மற்ற அந்த நிறங்கள் செயற்கையாக கலக்கப்பட்ட அந்த நிறங்களை கொண்டு இந்த நிறத்திலேதான் திரி இருக்க வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரமானது எங்குமே குறிப்பிடவில்லை. இதெல்லாம் நம்முடைய நம்பிக்கை சார்ந்த விஷயமாகத்தான் இருக்கிறதே தவிர இதற்கு சாஸ்திரத்திலே ஆதாரம் எங்குமே காணப்படவில்லை. அந்த விளக்கேற்றுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதில் என்ன தாத்பரியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதாவது இறைவன் ஜோதி ரூபமாக இருக்கிறான், இறைவன் ஒளி வெள்ளமாக காட்சி அளிக்கிறான். இறை மூர்த்தங்களை தரிசிக்கும் பொழுது அந்த ஒளி வெள்ளத்திலே இறைவனை தரிசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. ஒரு ஆலயத்தில் போய் நம்ம அந்த நெய் விளக்கு காமிச்சா நம்ம தரிசனம் பண்ணுறோம் இல்லையா சுவாமியை, அங்கே தான் நமக்கான அந்த உண்மையான அந்த எனர்ஜி அப்படிங்கிறது கிடைக்கிறது. நம்மளையே ஆலயத்தில் போய் விளக்கேற்றுறோம்னு சொன்னால் அந்த ஆலயமே விளக்கொளியிலே மின்ன வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆலயத்தில் போய் நம்ம விளக்கேற்றும் பொழுது அங்கே ஒளி என்பது இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த ஒளியானது பிரகாசமாக சுடர்விட்டு நம்முடைய வாழ்க்கையை வளமாக வைக்கும் அப்படிங்கிறத அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய தாத்பரியம். இது கோவிலுக்கு மாத்திரம் நம்ம சொல்லலை, வீட்டில் கூட சொல்கிறேன். வீட்டில் கூட விளக்கேற்றி வழிபடுவது அப்படின்னு சொல்கிறது அந்த வீட்டிலே என்றென்றும் மகாலட்சுமியானவள் வாசம் செய்து கொண்டிருக்க வேண்டும். இதற்கு நம்முடைய சாஸ்திரம் காட்டுகின்ற வழி அந்த பஞ்சு திரி அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அதுக்கு என்ன சாஸ்திரத்தில் ஆதாரம் இருக்குன்னு சொன்னால் கார்பாசம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை தான். அது அந்த பருத்தி நூலினால் செய்யப்பட்ட, அந்த பருத்தியினால் செய்யப்பட்ட ஒரு பஞ்சு திரியோ அல்லது நூல் திரியோ இருக்கணும். இதில் எத்தனை திரிசார் போட்டு விளக்கேற்றுறது, இதில் நிறைய பேருக்கு ஒரு கான்ட்ரவர்சி. சார் நான் 5 முகம் ஏற்றணுமா, 3 முகம் ஏற்றணுமா, 1 முகம் ஏற்றினா போதுமா அப்படின்னு சொன்னால் நீங்கள் எத்தனை முகம் வேண்டுமானாலும் ஏற்றலாம். இது நம்முடைய சௌகரியம் தானே. இதில் ஒத்தப்படை ரெட்டப்படை கணக்கெல்லாம் கிடையாது. முதல்ல திரி அப்படின்னு சொன்னாலே அதுலேயே அந்த த்ரீங்கிற வார்த்தை வந்துடுறது இல்லையா. இந்த த்ரீ என்பதே நம்முடைய திரியிலிருந்து வந்தது தான். திருத்தியை திதின்னு என்னைக்கு சொல்லுவோம்?
மூணாவது நாளை தானே திருத்தியை அப்படின்னே சொல்கிறோம். ஆக திரி என்று சொன்னால் 3, அந்த 3 நூல்களை ஒன்றாக திரித்தது தான் திரி. உதாரணத்துக்கு நம்ம ராமாயணத்தில் கூட பார்த்தோம்னா திரிஜட்டை அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டரை பார்ப்போம். அந்த திரிஜட்டை அப்படின்னு சொன்னால் அவள் 3 ஜடை அப்படின்னு சொன்னாலே 3, அந்த 3ஆக பின்னி கொண்டு தான் ஜடையை போட்டுருப்பாளாம். அதனால தான் அவளுக்கு பேர் திரிஜட்டைன்னு பேர். திரின்னு சொன்னால் 3. ஆக திரி என்று சொன்னாலே விளக்கு திரி அப்படின்னு சொன்னால் அது 3 நூல்கள் ஒன்றாக இணைத்து திரிக்கப்பட்ட அப்படிங்கிறது தான் அதற்கான பொருள். ஆக ஒரு திரியிலே 3 நூல்களானது இருக்க வேண்டும். இல்லை சார் மெலிசா ஒரு பஞ்சு திரி இருக்குன்னு சொன்னால் ஒரு 3 திரியை ஒன்றா சேர்த்து போட்டு கூட நீங்கள் விளக்குங்கிறத ஏற்றலாம். பிரதானமாக பசு நெய் விளக்கினை ஏற்ற வேண்டும். அந்த நெய்யானது பசு நெய்யாக இருக்க வேண்டும். அல்லது எனக்கு பசு நெய்லாம் வாங்குறதுக்கு எனக்கு வசதி இல்லை சார் அப்படின்னு சொன்னால் நல்லெண்ணெய் விளக்காக இருக்க வேண்டும். இந்த விளக்கேற்றுறதுக்குன்னு தனியாக ஒரு எண்ணெய் வச்சுட்டு இருக்கா இல்லையா, அதெல்லாம் சாஸ்திரத்தில் எங்கேயுமே சொல்லலை. அந்த மாதிரி ஏற்றுறதை விட அழகாக நல்லெண்ணெயை விட்டு எள்ளினால் தயாரிக்கப்பட்ட அந்த நல்லெண்ணெய் நம்ம கொஞ்சமாக விட்டால் கூட போகிறோம். அது ஒரு அரை மணி நேரம் நம்ம வீட்டு பூஜை ரூமில் எரிஞ்சால் கூட நமக்கு போதும். அதுக்கு டைம் இருக்கணும், நான் காத்தால் ஏற்றுனா அது ராத்திரி வரைக்கும் எரியணும் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டாயம்லாம் எதுவும் இல்லை. நம்ம இந்த மாதிரி ஏற்றிண்டு வந்தாலே நம்ம காலையில் ஏற்றுனா இரவு வரைக்கும் எரிகிற அளவுக்கு நமக்கு அந்த எண்ணெயை ஊற்றுவதற்கு நமக்கு அந்த வசதி வாய்ப்புகளை ஆண்டவன் இயற்கையாகவே அமைத்து தந்து விடுவார். கொஞ்சமாக ஏற்றினா கூட போருமே. ஒரு பசு நெய்யை ஊற்றி கொஞ்சமாக ஊற்றி திரிய வச்சு விளக்கேற்றி பாருங்கோ. நம்ம வீட்டில் என்றைக்குமே அந்த சந்தோஷம், அந்த ஆனந்தம் என்பது தாண்டவமாடிக்கொண்டிருக்கும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.